Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு சித்திரை மாத பலனை ஆமாங்கய்யா மாதம் மாதம் நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் கேட்குறோம், எங்கய்யா நடக்குது இன்னும் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அது எப்படியே என்னை குறி வச்சு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ காரணம் என்னென்னா, உங்களுடைய பிறப்பை பொறுத்தது, அது உங்களுடைய வயதின் தன்மையை பொறுத்தது. பொது விதியாக நாங்கள் சொல்கிறோம், 1980 பிறந்து 1994 வரையும் பிறந்தவங்களுக்கு பல இன்னல்களும் பல கஷ்டங்களும் பல துயரங்களும் நீங்கள் அனுபவிச்சிட்ருங்கன்னு எதை வச்சு சொல்கிறோம்? 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் இந்த மகர ராசி நேயர்களுக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கும் கும்பராசி நேயர்களுக்கும் பாடாத பாடுபடுத்தி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு பண்ணிவிடுவான். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆகையினால ஒட்டுமொத்தமாக இருக்கிற நபர்களுக்கு இது சரியாக நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. அவரவர்கள் ஆனால் வேறு ராசியில் பிறந்திருக்கலாம், சிம்மத்தில் பிறந்திருக்கலாம், கன்னியில் பிறந்திருக்கலாம், மேஷத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் இந்த ராசி அதிபதிகள் மகரம் கும்பம் மீனத்தில் மாட்டிக்குவாங்க. அப்போ அந்த ராசியில் மாட்டினதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும். அது ஒரு கலவையாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால், குரு பகவானும் சனி பகவானும் பொருளை கொடுக்கிறவன் குரு பகவான், அருளை கொடுப்பவன் சனி பகவான். எல்லோரும் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அருள் கிடைக்கணுன்னா நீங்கள் யார்கிட்ட போனால் சனிக்கு தான் போகணும். ஏங்க உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க, அந்த வேலையை செஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா, வெரி குட்ப்பா ஆனால் சொல்லுவாங்க. ஆனால் காசு சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, பேரை கொடுப்பாங்க, ஆனால் அதுக்குள்ள பொருளை கொடுக்க மாட்டாங்க. எங்களுடைய சாஸ்திர கணக்கில் ஒன்று இருக்குது, 100க்கு 100 சத்தியவான் யார் செய்கிற தொழில்னு பார்த்தா டர்னர் தொழில்னு ஒன்று இருக்குது. மிஷினில் டர்னர் தொழில் இருக்குது. நீதிபதி சிறந்தவனா டர்னர் சிறந்தவனா? நீதிபதி சிறந்தவன் இல்லை, அவன் சட்டத்திற்கு அடிமை. ஆனால் இந்த டர்னர் தொழில்னா ஒரு புஷ்ஷு செய்யணும், அந்த புஷ்ஷில் இன்னொன்று இணைக்கணும், ரெண்டையும் சேர்த்து ஃபோர்ஸ் ஃபிட்டாக இல்லை ஃப்ரீயாக உள்ள ரன்னிங் ஃபிட்டாக கொஞ்சம் மாறினா கூட சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி சுற்றாமல் டைட்டாக அதில் வச்சு டைட் பண்ணுற ஒரு திறமை யார்கிட்ட இருக்குன்னா அந்த மெஷினிஸ்டரு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தை இயக்குவர்கிட்ட இருக்குது. அப்படி தான் உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் ஒரு டர்னர், உங்கள் மனசை நீங்கள் இயக்குறீங்க, நீங்கள் ஒரு நியதிபதி. ஏன்னு கேட்டால், குரு நிச்சயமாக நல்லதே செய்ய மாட்டான். நீங்கள் எப்பொழுதுமே தனக்குன்னு சேர்க்காத பரோபகாரமாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தை குட்டிகளுக்காக காசு சேர்ப்பீங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் பட்னியாக கிடப்பீங்க, ஆனால் அந்த காசை சேர்த்து வைப்பீங்க, உன் பிள்ளைகிட்ட கொடுக்கும், உன் பிள்ளை உனக்கு பயன்படாது. ஏன்னு கேட்டால், அந்த நியதி அப்படி தான். அரசோட நியதி. பணத்தை கொட்டி கொட்டி வைக்கலாம், அந்த பீரோவுக்கு என்ன பிரயோஜனம், அந்த ரூமுக்கு என்ன பிரயோஜனம், அதை காத்துக்கிட்டு நிற்கிற அந்த வாட்ச்மேனுக்கு என்ன பிரயோஜனம்? பாதுகாக்க தான் முடியும். அப்படி தான் நீங்கள் குரு பகவான் என்ற தனுசு ராசி நேயர்கள், நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கலாம், எல்லாத்தையும் வச்சு கட்டி காக்கலாம், நீங்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு பயன்பட மாட்டீங்க. ஆகையினால சத்திய தர்மம் ஒழுக்கம் நியதி என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழக்கூடிய தன்மை வாய்ந்த நீங்கள் உங்களுடைய காலச்சக்கரத்திற்கு ஏற்ப நீங்கள் வாழ்வீங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி அனுசரித்து போகிறீங்கன்னா விட்டு கொடுக்குற தன்மை தான். ஏன்னு கேட்டால், அந்த ராசி ரெட்டை ராசி, சரி பரவாயில்ல போ, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் விட்டு கொடுத்து போகிற தன்மை வாய்ந்தவர்கள் தனுசு ராசினியர்கள் சிறப்பாக இருப்பாங்க. விட்டு கொடுக்காத அந்த குருவோட சுக்கிரன் புதன் இப்படியெல்லாம் சேர்ந்துருந்துன்னு வச்சிங்க, ஊருக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். ராத்திரியில் இவன் தூங்க மாட்டான், இல்லைன்னா தூங்குறவனை தூங்க விட மாட்டான். இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள ஆளாகக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையும் திறமையும் நிறைந்தவர்கள் சிக்க மாட்டாங்க. பொறுமை இல்லாத இருந்தீங்க, உங்களை சிக்க வச்சுவிடும். அமைதி இருக்காது, தூக்கம் இருக்காது, நிறைய மனோநிலை பாதிப்புக்கு ஆளாகும். குடும்பத்தை விட்டு ஓடணும்னு நினைக்கும். எங்கேயாவது ஓடி இருந்தாங்கன்னா அவங்க திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. ஆகையினால யாரையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. யான்னு கேட்டால், அந்த ராசிக்கு 8 கூடவே 6ல் இருக்கான். நீ எப்படி பேசினாலும் பேசலைன்னா உன் தலையில் பழி உழுந்து தான் தீரும்.
அது பிள்ளைகளால் விழும், கட்டின மனைவியால் விடும். காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே பாதகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியும் ரோகத்துக்கு உடையவங்க. ஒன்று பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு மனோநிலை பாதிக்கப்படும், விட்டுட்டு ஓடும். இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாத இருப்பாங்க, அவங்கள பார்க்கின்ற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. இல்லை உங்களுக்கே மனநிலை உடல்நிலை பாதிப்பு இருக்கும், வெளி சொல்ல முடியாத அவஸ்தைப்படுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதத்தை கடக்கப் போவதால் நீங்கள் அருகாமையில் உள்ள தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஒரு தொண்டை எடுத்து வாங்கி அங்கே போட்டு கொண்டைக்கல்லை அவிச்சு அதை சுண்டலாக செஞ்சு அங்கே கொடுத்து அதன் மூலமாக நல்ல ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். தெற்கு முகமாக இருக்கிற இந்த தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். அப்போ தெற்கு முகமாக இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பாருங்கன்னா வயதானவங்களுடைய பாதத்தை தொட்டு கும்பிடுங்கன்னு அர்த்தம். அங்கே கோவிலில் போய் தட்சிணாமூர்த்தி தெற்கு முகமாக இருக்கார், அவருக்கு ஒரு துண்டை போடுறோம் ஆனால் இல்லை. நல்ல திறமைசாலிகளை பாராட்டுங்கள், ஆனால் மஞ்சள் துணி கொடுங்க. இப்படி செய்யும்போது பெண்களாக இருந்தால் மாங்கல்யம், அதுக்குள்ளே கயிறு இருக்குல்ல, மஞ்சள் கயிறு, அது வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுத்து உங்களை பாதுகாக்க எடுத்துங்க. அந்த பாதுகாப்பு உங்களை சிறப்பான வழிக்கு எடுத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.